என் வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். இந்த போதும் இந்த போது என் வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். ஏசப்பா நீ எனக்குள்ள தரிசனத்தை வைங்கன்னு யாராவது கேட்டீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? எனக்குள்ள தரிசனத்தை வைங்கன்னு யாராவது கேட்டீங்களா? யோசிச்சு பார்த்தா நான் கேட்கவே இல்லை. ஐ மீன் என் எலும்பு என் நரம்பு என் தசைகள் எதுவுமே உருவாகல. எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள தரிசனங்கள் வைங்கப்பா நான் கேட்கவே இல்லை. ஆனா நான் கேட்காமலேயே எனக்குள்ள தரிசனத்தை வைத்தவர் நான் கேட்கறத கொடுக்காமலா இருப்பாரு. எதுவுமே நம்புறீங்களா? நான் கேட்காமலே கிருபையை கொடுத்தவர் நான் கேட்கறத கொடுக்காமலா இருப்பாரு. நான் கேட்காமலே அபிஷேகத்தை கொடுத்தவர். ஆமென். நான் கேட்காமலே என் மேல தேவ திட்டத்தை வைத்தவர் நான் கேட்கறத கொடுக்காமலா இருப்பாரு. எதுவுமே நம்புறீங்க? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பார்த்தா நல்லா இருக்குமே சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை 8 என்னதான் 8 பையன் தான் நல்லா வெறுத்திருப்பாங்கல்ல. எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் நினைச்சது என்னன்னா 3ஆவது ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அடுத்தது 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 என்னதான் வந்திருக்கும். 7 குழந்தை வரைக்கும் போதும் நினைச்சிருப்பாங்க. சரி வேணாம் 8ஆவது ஒரு குழந்தை கண்டிப்பா பொண்ணாதான் இருக்கும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிடுமே, ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் குழந்தையா இருந்தா கருவிலேயே கலைச்சி தூக்கி போட்டுருந்தோம். பெண் குழந்தையா இருந்தா பெற்று எடுத்து. ஏன்னா 7 பையன் இருக்கிறான் போதும். ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஈசாயும் அவங்க மனைவியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஸ்கேன் பண்றாங்க. ரிப்போர்ட் வருது 8வது என்ன குழந்தை சொல்லுங்க சத்தமா. எந்த குழந்தை வேணாம்னு நினைச்சாங்களோ அந்த குழந்தை. சரி இல்லப்பா நான் குழந்தைய தேவை 7 பையனே போதும்னு சொல்லி இந்த குழந்தை கிடைக்கிறதுக்காக மருந்து மாத்திரை என்னென்னமோ சாப்பிடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு எதாவது சாப்பிட்டு இந்த குழந்தை கலையுமான்னு பார்த்தா எப்படி கலையும் இல்லை. அந்த குழந்தை இல்லை, அது தரிசனம். ஒரு திராளி கலைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு திராளி அழிக்க முடியாது. ஏன்னா தாவீது மேல கர்த்தர் பெரிய தரிசனத்தை அபிஷேகத்தை அழைப்பு வைத்திருக்கிறார். அவன் சரிப்பா இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்க, அந்த குழந்தை பறக்காம இருக்காங்க நடக்க முடியாது. கண்டிப்பா பறக்கும். ஆனா எப்படி பறக்கும்? குறைவா தான் பறக்கும். மூளை வளர்ச்சி இல்லாம. இது டாக்டரோட ரிப்போர்ட். ஆமென். ஆனா ஆண்டோட ரிப்போர்ட் வேற. ஆமென். சதவீதம் சொல்ல முடியும். ஆமென். தாவீது கருவிலேயே கலைக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதுற என்னன்னா, என் தாயின் கர்ப்பத்துல
என் கருவை நீங்க காப்பாற்றுனீங்க இயேசுவான்னு எழுதுறாரு. தெரியுமா அந்த வசனம்? அப்படின்னா தாவீதுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அம்மா வயிற்றுலயே அவரை போட்டு தர பிளான் பண்ணிக்கிறாங்க. நம்மளை யாராவது போட்டு தர முடியுமா என்ன? அவன் நம்மள சாதாரண எல்லாம் கிடையாது. அவன் சொன்ன தரிசனம் பெற்றவங்க. அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி பிறக்க செய்து பத்திரமாய் சுமந்தி அவள் அன்பை நினைச்சு தாய் கருவிலே அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறை பிறக்க செய்து தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. ரெண்டு கையில தட்டி எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் ஓ எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும், நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே அப்படி சொல்ற. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த மும்பை இயேசுக்கு சொந்த, மதுரை இயேசுக்கு சொந்தமாய் மாறும். நம்புறவங்க சத்தமா சொல்ல. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த மதுரை இயேசுக்கு சொந்தமாய் மாறும். நம்புறவங்க. அதற்கு பயன்படுத்த போகிற சில பாத்திரங்களை கர்த்தர் இந்த இடத்துல மறைத்து வைத்திருக்கிறார். 14 சொல்லுங்க மட்டும் தாங்கத்தோடு ஏக்கத்தோடு ஆமென் சொல்லுங்க. உங்க நரம்பு உங்க அப்படி சொல்றேன். டாக்டர் ஆகணும்னா நம்ம முடிவு பண்ணலாம், கரெக்டா? டீச்சர் ஆகணும்னா நம்ம முடிவு பண்ணலாம். போலீஸ் ஆகணும்னா வேற ஏதாவது உலகத்துல இருக்கிற ஐடி ஜாப் எதாவது ஆகணும்னா நம்ம முடிவு பண்ணலாம், ஆமா தானே? ஆனா ஊழியக்காரரா வரணும்னா அவர் முடிவு பண்ணணும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா மாற மாட்டார். இங்க இருக்கிற நிறைய பேரை குறிச்சு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். நம்புறவங்க சொல்ல சத்தமாவே நல்ல கையடிதாரி ஒன்று சாமுவேல் 14 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாய் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டு நின்றான். ஆமென். நல்லா கவனிங்க. சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். ஸோ அந்த 1/2 மணி நேரத்தில் என்னுடைய சாட்சி. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல சில தாவீதுகள் இடத்துல மறைத்து வைத்திருக்கிறார். அந்த தாவீது யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்துவார். பாண்டவர் சாமுவேல் சொல்றார், சாமுவேல் நீ எவ்வளவு நாளைக்கு சவுலுக்காகவே நீ துக்கித்துக் கொண்டிருப்ப. என்ன பண்ண? எழும்பி உன் கொம்புல அபிஷேகத்தை நிரப்பிக்கொண்டு தைலத்தை நிரப்பிக்கொண்டு என்ன பண்ண? பெத்லகேமில் இருக்கிற ஈசாய் வீட்டுக்கு போ. அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். ஆமென். சொல்லலாம். குமாரன் ஒருவனை யாருன்னு சொல்லி சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்லல. யாரு பேர்லாம் சொல்லல. ஆனா அவன் குமாரன்ல ஒருத்தனை ராஜாவாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நான் சொல்றேன், இங்க இருக்கிற சிலரை அவர் ராஜாவாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கணும். அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. இந்த சபையை குறிச்சு நீங்க யோசிக்கிற பிளானை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்க பிள்ளையை குறிச்சு நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்க கணவரை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. நம்புறவங்க நல்ல சத்தமா நானா இருக்கணும். நீ தேடி வந்த அந்த அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகத்தை ஏன் தலைமையில தான் நீங்க ஊத்தணும்னு எத்தனை பேர் கேட்கறீங்க?
கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். எப்படி சொல்லுவேன்? அபிஷேகம் உங்களை அடையாளப்படுத்தும். ஆமென். உங்க மேல கர்த்தர் வைத்த தரிசனம், உங்க மேல வைத்த கர்த்தர் வைத்த அபிஷேகம், கர்த்தர் வைத்த அழைப்பு. நான் அப்படி சொல்றேன், நீங்க தானே சபையில வந்து உட்கார்ல, தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஆமா தானே? சரி, நீங்க சபையில வந்து உட்கார்ல, யார் சேர்த்தாரா? யாரும் சொல்ற நானா சபைக்கு வந்துட்டேனா? இல்ல கர்த்தரா என்ன சேர்த்தாரா? எதுவுமே சொல்லி கர்த்தர் தான் சரி. யோசிச்சு பாருங்க, மற்றவர்களை எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை மட்டும்தான் சேர்த்திருக்கார். அப்படி சொல்லுவேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுதான் அபிஷேகம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது கிருபை. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது தரிசனம். அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்ற? உங்க மேல வைத்த அபிஷேகம், அழைப்பு, தரிசனம், நீங்க யார் என்பதை உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டும். அன்னைக்கு ஒரு சத்தம் வந்துச்சுலே, இவன் தான். அந்த சத்தம் இன்னைக்கு நம்ம சபையில கேட்க போகுது. நம்புறவங்க அன்னைக்கு அங்க பெத்லகேம்ல ஈசாய் வீட்டுல கேட்ட ஒரு சத்தம். நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல எல்லாரையும் நல்லா ஒருத்தனை செலக்ட் பண்ணி இவன் தான் சொன்னாரு. தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இவன் தான் சொன்னார்ல. அந்த சத்தம் இந்த சபையில இன்னைக்கு கேட்க போகிறது. நானா இருக்கணும், யாரும் சொல்ல முடியும், நானா இருக்கணும். இப்போ சாமுவேல் என்ன பண்றா? எழுப்பி ஈசாய் வீட்டுக்கு போனோம் இல்லையா? ஈசாய்க்கு போன் பண்றாரு, ஈசாய் நீ நான் வீட்டுக்கு வர போறேன். ஈசாயுடைய மனைவி, ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பேர் யுத்தத்துல சவுலோட கூட இருப்பாங்க. லாஸ்டா ஒரு பையன் இருக்காரு. அவர் யாரு? அவர் வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிறவர். அதான் அவருடைய வேலை. இப்ப ஈசாவுடைய மனைவி, என்னோட பிள்ளைங்க எல்லாம் குடும்பத்துல எப்பவும் போல நார்மலா இருக்கிறாங்க. திடீர்னு ஈசாய் நம்பருக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து யாரா இருக்கும்? நம்ம புது நம்பர். ஈசாய் எடுத்து அட்டன் பண்ணி அவர் யார் பேசுறதுன்னு கேட்டா அந்த சைட்ல இருந்து நான் தீர்க்கதரிசி பேசுறேன், சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக். என்ன ஏன் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எனக்கு கால் பண்றீங்களா? ஆமா தானே, பெரிய ஆள். சரி, எதுக்கு கால் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போறேன். கால் பண்ணதே பெரிய விஷயம், வீட்டுக்கு வர போறேன்னு சொன்னது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? அதையும் தாண்டி எங்க வீட்டுக்கு எதுக்கு ஐயா வரீங்கன்னா, உன் பிள்ளைகள்ல ஒருத்தனை இன்னைக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன். ஆமென். இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆமா தானே? எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு ராஜா இல்ல, உன் பிள்ளைகள்ல ஒருத்தனை நாட்டுக்கே ராஜா. யாரோட நான் எப்படி கேட்கிறேன், யாருடைய பிள்ளைலாம் ஊழியக்காரன் டாக்டர் ஆகணும்னா இல்லையோ, உன் படிச்சு ஏதோ ஆகணும்னா இல்லையோ, ஆனா என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? உண்மையா கை தூக்குங்க. என் குழந்தை, என் பிள்ளை ஊழியக்காரனா வரணும். நான் சொல்லுவா, உங்க ஆசைகளையும் உங்க ஏக்கங்களையும் அறிந்திருக்கிற ஒரு பரலோகத்துல உயர்த்தப்பட்டிருக்கிற உங்களுடைய கரத்துல நான் அப்படி சொல்றேன், உங்க வீட்டில இருந்து ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் நிச்சயம் அடையாளப்படுத்துவார். அண்ணாவுடைய ஜெபம் சாமுவேல் ஊழியக்காரனை மாற்றினது. உங்க ஜெபம் நிச்சயம் உங்க பிள்ளைய ஊழியக்காரனை நிறுத்தும். பயங்கர சந்தோஷம் இவருக்கு முகத்துல. என்னது, நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைய ராஜாவா அபிஷேகம். அவன் மனைவி, என்ன நம்ம வீட்டுக்காரர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு, யாரா இருக்கும்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மா ஓடி வந்தீங்கன்னா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர போறாராம், நம்ம பிள்ளைய ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாராம். பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. இது வரைக்கும் உங்க காதல கேட்கப்படாத ஒரு நல்ல செய்தி அவங்க காதல, என் பிள்ளை நாட்டுக்கு ராஜாவா, நான் ராஜாவுடைய அம்மாவா, பெரிய சந்தோஷம் தானே. அண்ணன் வரான். அண்ணன் வந்த உடனே வீட்டுக்குள்ள அண்ணன் வர, பெரிய அண்ணன் வரான், தாவீதுடைய மூத்த அண்ணன். என்னப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா, அப்பா சொல்லி நம்ம வீட்டுக்கு எனக்கு ஈசாய் வர போறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி வர போறாராயா, உன்ன நாட்டுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாராம் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அவர் கணக்கு போட்டாரு பாருங்க, தப்பா இல்ல? ஒன்னு அபிஷேகம் பண்ண போய் இவனுக்கு பயங்கர சந்தோஷம், நாங்க ராஜாவா. வீடே ஹாப்பியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் வர போறா சொல்லுங்க, யார் வர போறா? சாமியிலே வர என்ன பண்ண போறாரு? அபிஷேகம் பண்ண போறது, நாட்டுக்கு ராஜாவா. வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம தாவீது இருக்காருல்ல, நம்ம ஹீரோ, இந்த கதைக்கு ஹீரோ. ஆனா குடும்பத்துக்கு பார்வையில வந்து ஜீரோ. நம்ம தானே அவர் ஜீரோ.
ஆனா இந்த ஸ்டோரிக்கு அவர் தான் ஹீரோ. ஆமா, நான் ஜீரோவா இருக்கலாம் சொல்ல, நான் ஜீரோவா இருக்கலாம், ஏசப்பாக்கு நான் தான் ஹீரோ. இந்த மாதிரி கலக்க போற ஹீரோ நான் தான். ஆமென். நம்ம ஆடு மேய்க்கிற தாவீது ஒரு ட்ரவுசர் போட்டு இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்து, அம்மா பசிக்குதுமா சாப்பிடும். பார்த்தா நம்ம வீடு மாதிரியே தெரியல. ஏன்னா அப்பா முகத்துல பயங்கர சந்தோஷம். வீடுலாம் சூப்பர் கிளீனா இருக்கு. என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு, நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருக்கு, என்னப்பா அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யார் வர போறது, தீர்க்கதரிசி ஐயா வர போறாருடா. என்னப்பா சொல்றீங்க, நம்ம வீட்டுக்கு எதுக்கு வர போறாருன்னா, உன் அண்ணன்கள ஒருத்தனை அவர் லிஸ்ட்ல வைக்கிற பாருங்கல்ல, உன் அண்ணன் ஐயா வர்றதுல இருந்து ஒரு அபிஷேகம் பண்றதுல இருந்து அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் அவர் ஃபுல்லா நான் தான் பார்த்துப்பேன். அவருக்கு என்ன தேவையோ கேட்டு நான் தான் செய்வேன். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அவருடைய அபிஷேகம் பெற்ற அந்த கையை எடுத்து என் தலை மேல வச்சு ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ணி ரொம்ப ஆசைப்படும். என்ன யார் அபிஷேகம் பண்ண போறது? நான் இனிமே சாதாரண பையன் இல்ல, நான் ராஜாவுடைய தம்பி. உன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்பா கிட்ட சொல்றான். அப்பா சொல்ல, ஒழுங்கான பண்ண ஆடு மேய்க்கிறதுக்கு இருக்கிற ஆடு ஓடிட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு கூட வந்துட்டா பெரிய இவா மாதிரி. வயசு இன்னும் 20 ஆகல, சின்ன பையன். அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருக்கு, எல்லா வேலையும் செய்ய போறாங்க. அவ்வளவு பெரிய ஆசை போறவன ஒழுங்கு ஆடு மேய்க்கிறதுக்கு கூட அப்படின்னு சொன்ன உடனே தாவீது முகம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. தாவீது மேல கர்த்தர் வச்ச அபிஷேகத்தையும் அழைப்பையும் தரிசனத்தையும் அவங்க அப்பாவால புரிஞ்சுக்க முடியல. ஆமென். அம்மா கிட்ட ஓடி போய், அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. ஒரு நாள் நான் தானே ஆடு மேய்க்கிறேன், ஒரு நாள் மட்டும் அப்படி கையை எடுத்து என் தலை மேல வச்சு நான் ஜெபம் பண்ணிக்க ரொம்ப ஆசைமா. மாசப்பட்டது சரியில்லப்பா. அவன் மேல வச்ச அழைப்பையும் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் அவங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடியல. அண்ணன் கிட்ட வர, அண்ணா நீயாவது சொல்லனா, அவன் அதுக்கு மேல பயங்கரமா திட்டி அனுப்புறான். வேற வழி இல்லை. அண்ணனும் புரிஞ்சுக்கல, எப்படி சொல்ற, அண்ணனும் புரிஞ்சுக்கல, அப்பாவும் புரிஞ்சுக்கல. சில நேரத்தில் நம்ம எல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. அன்றைக்காக ஏதாவது செய்ய நினைக்கிறோம், ஆனா ஒருத்தர் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நான் இருக்கப்போன்னு சொல்றது சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ செய். உன்னை புரிஞ்சிக்க, உன்னை அரவணைக்க, உங்களை அன்பு காட்ட, உன்னை தட்டி கொடுக்க யாரும் இல்லைன்னாலும் உன் மேல வச்ச அபிஷேகம் உன்னை நிச்சயம் அடையாளப்படுத்தும். அவன் இப்ப தாவீது ஓடுறான், வர வழி இல்லாம. என்னடா இது, குடும்பத்துல என்ன ஒரு பொருட்டவே மதிக்க மாட்டாங்களே. ஆனா அவங்க பிள்ளை தானே, இருக்கிற ஆடெல்லாம் மேய்ச்சி எடுத்துட்டு வனாந்தரத்துல தாவீது ஆடு மேய்ச்சாலும் அவனுடைய நோக்கம் எல்லாம், அவனுடைய ஏக்கம் எப்படி தெரியுமா இருக்கும், நாங்கள் வீட்டுக்கு சாமியிலேயே வந்துருப்பாராங்க. யார் அபிஷேகம் பண்ணியிருப்பார்? முதல் அண்ணா இருக்குமா, ரெண்டாவது அண்ணா இருக்குமா? என்ன அபிஷேகம் பண்ணா என்ன? யாராலையும் யாருடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. நம்புறாமே. 2 கை வைத்து சொல்ல பார்க்கலாம். எல்லாரும் வந்திருப்பாரா தீர்க்கதரிசின்னு உள்ளத்துல ஏக்கம். தரிசனம் ஒரு வானம் கையை வைத்து இதயத்தை அறிந்தவர் இருக்கிறார். ஆமென். அவரையே பற்றி யோசிச்சிருக்கிறது தெரியுமா? அவருக்காய் நிற்கணும், அவருக்காய் வாழணும், ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், ஓடணும், ஊழியம் செய்யணும், ஏதாவது உடைய வாழ்க்கையில இயேசுக்காய் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ அந்தரங்கத்துல புலம்புற தெரியுமா? அது யாரும் பார்க்காம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். ஆமென். ஒரு ஏக்கம் எல்லாம் அங்கதான் வந்திருப்பாரு, ஐயா வந்திருப்பாரு, அதே பிரச்சனை வந்திருக்குமா? ரொம்ப நல்லவங்க. நான் ஆசைப்படல, ஊழியக்காரனா வரணும் நான் ஆசைப்படல, ஆனா அவர் ஆசைப்பட்டாரு. ஆமென். எப்படி சொல்றியா?
என் எலும்பு உருவானதுக்கு, என் நரம்பு உருவானதுக்கு, என் தசைகள் உருவானதுக்கு காரணமே நான் அவருக்காய் நிற்கணும், அவருக்காய் ஓடணும்னு சொல்லிதான். இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். இயேசுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. கள்ளக்குறிச்சி யாருக்கெல்லாம் தெரியும்? கள்ளக்குறிச்சி கேள்விப்பட்டிருக்கீங்க? உண்மையா சொன்னா மதுரைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா மதுரைக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்கு, எனக்கு இயேசுக்கும் சம்மந்தம் இருக்கு. சம்மந்தம் இல்லாத நம்மளை கத்தர் சம்மந்தப்படுத்தி இருக்கிறார். கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் இருந்தது டெல்லியில. இப்போ நான் 5 வயசு வரைக்கும் டெல்லியில இருந்து 5 வயசு ஆன உடனே எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, என் பெரியம்மா வீட்டில் வந்து படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ நான் படித்தது, நான் வளர்ந்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில். என் குடும்பத்திலே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். இயேசுன்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது. இயேசுக்கு எங்களுக்கு என்ன இல்லை சம்மந்தம். இயேசு பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. கிராமத்தில் என்னுடைய வேலை என்னன்னா மாடு மேய்க்கணும், மாட்டு சாணி அள்ளணும், மாட்டுக்கு தண்ணி, மாட்டுக்கு தவிடு வைக்கிறது, இப்போ மாடு பார்க்கறதெல்லாம் என்னுடைய வேலை. சரி, எனக்காவது ஒரு நாள் மாட்டுடைய சாணி எல்லாம் விட்டுட்டோம், மாடு மேய்க்க போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு சோறு போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறது ஒரு வித்தியாசம். அந்த ஏக்கம், அன்புக்காக ஏங்கி இருக்கிறேன், சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்கி இருக்கிறேன். ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க, பழைய சாதம் கொடுப்பாங்க, அதுக்காக தான் எப்படா கொடுப்பாங்க காத்திருப்போம். 9th வரைக்கும் படித்தது காரணம் என்னன்னா, நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணமே ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, அந்த மதியம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் ஸ்கூல் போவேன். எப்படா பெல் அடிக்கும், எப்படா அந்த மஞ்சள் பை தான் என்னுடைய பேக். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா எங்களை பார்க்கறதுக்கு டெல்லியிலேருந்து வருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்க மாதிரி ஃபோன் கால், வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது, லெட்டர் தான் பேசியிருக்கோம். ஸோ இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்பா அம்மாவோட அன்புக்காக ரொம்ப ஏங்கி இருக்கிறேன். ஸ்கூலில் கொடுக்குற ட்ரெஸ் தான் நிறைய இடத்துல எங்களோட புது ட்ரெஸ். எப்பயாவது தான் புது ட்ரெஸ் கொடுப்போம். அந்த ட்ரௌசரு கிழிஞ்சு போயெல்லாம் இருக்கும். செருப்புலாம் போட்டதே கிடையாது 9th வரைக்குமே. இப்போ நான் முதல்ல இயேசு பற்றி எப்போ கேள்விப்படுறேன்னா, சண்டே கிளாஸில் 2003ஆவது வருஷம், அப்போ நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசு பற்றியே கேள்விப்படுறேன். சண்டே கிளாஸில் இந்த பிஸ்கெட் கொடுப்பாங்க தெரியுமா, பிஸ்கெட் கொடுத்து இயேசு பற்றி சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த டைமில் நிறைய என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா, அரிசி தான் எங்களுடைய ஸ்நாக்ஸே. அரிசி தெரியும்ல, அந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சு அரிசியை வறுத்து தான் சாப்பிடுவோம். அது வறுத்தது பாக்கெட்டுக்குள்ளே போட்டு அதுதான் என்னுடைய ஸ்நாக்ஸ். ஏதாவது அரிசியை வறுத்து சாப்பிட்டு அனுபவம் இருக்காங்க நிறைய பேருக்கு இருக்குல்ல. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல. இது வரைக்கும் சாப்பிடலன்னு சொல்கிறவங்க நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க. கவனிங்க. இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. பிஸ்கெட்டுக்காக ஓடி போய் சண்டே கிளாஸில் உட்காந்து அங்கே சில பாட்டில் தண்ணீர்கள் கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மொழி போதில்லை. இந்த பாட்டு தெரியுமா? நாரா உங்க திருக்கரத்தின் நிஜ கருவினா நாளோறும் பயன்படுத்தும் உந்த சித்தம் போல் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது. இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட்டுக்காக சொல்லி கொடுத்த பாட்டு. இப்போ சண்டே கிளாஸ் எடுக்கிற அக்கா, யார் இயேசுக்காக வாழ்வீங்கன்னு ஒரு கேள்வி. நான் உடனே நான் கை தூக்கி நான் வாழ்றேன் இயேசுக்காக, நான் வாழ்றேன். ஏன்னா அப்பதான் பிஸ்கெட் கொடுப்பாங்க, எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. நான் கை தூக்குனது பிஸ்கெட்டுக்காக தான். ஆனா கை தூக்குன இடம் இருக்கு தெரியுமா, அது அப்பாவுடைய சமூகத்துல. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துல வந்து கையை உயர்த்துறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்த போறாருன்னு அர்த்தம். யார் தேவ சமூகத்தை 2 கையை தூக்கி பாடுறாங்களோ அவங்கள கர்த்தர் தூக்கி வைக்க போறாருன்னு அர்த்தம். அதை போய் நம்புறீங்க? 2 கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தாய் கருவிலே
எப்படி பாவம் நன்மை சொல்லுவேன் போதும். எப்படி பாவம் நன்மை சொல்லுவேன் சொல்றேன். இயேசு அதிகமா லவ் பண்ற நிறைய பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம இயேசுக்காய் பைத்தியம், இயேசுக்காக வாழ துடிக்கிற நிறைய பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை தான் அடையாளப்படுத்தி காட்ட போகிறோம். ஆமென். சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட்டுக்காக தான் கை தூக்கணும். இயேசுனா யாருன்னே தெரியுது. அப்பா அம்மா சபைக்கு போன குடும்பமே கிடையாது. நாங்களாம் 9th வரைக்கும் படிச்சு முடிச்சு நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லிக்கு போன உடனே எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். அப்படிதானே? எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். எங்க குடும்பத்தோட தொழில் என்னன்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களோட குடும்ப தொழில். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த குப்பை பொறுக்கிறவங்கள, குப்பை பொறுக்கிற யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களே? ஸோ எனக்கு இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுகிறேன்னா அவரை துதிக்கிற, அவரை பாடுற, அவருக்காய் நிற்கிற ஓடுறேன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கோணிப்பை எப்படி இருப்பாங்கல்ல குப்பை கொடுக்குறவங்க, பைத்தியம் மாதிரி, ஒரு பரதேசிய மாதிரி. அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி, என்னோட குடும்பத்தோட தொழிலே அதான். எங்களுக்கு வீடுலாம் இல்லை. வீடு வந்து கூடாரம் தான் எங்களோட வீடு. கூடாரம் தெரியுமா? டென்ட் மைதானத்தில் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற அந்த சிட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த குப்பை கொட்டுற இடத்துல ஒரு ஓரத்தில் தான் என்னுடைய வீடு. கூடாரம் தான். இந்த பக்கம் தாத்தா பாட்டி கூடாரம், மாமாவோட கூடாரம், அப்பா அம்மாவோட, எங்களோட கூடாரம். கூடாரம் தான் எங்களுடைய வாழ்க்கை. ஹால், பெட்ரூம், கிச்சன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வெளியில் தான் படுத்துருப்போம். நானும் என் தம்பி தங்கச்சிக்கலாம் வெளியில் படுத்திருக்கும் பொழுது அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை புழுதியுமே எங்கள் மேலே தான் வந்து விடும். காலையில் எழுந்து பார்த்தா மேலே இருந்து கீழே ஃபுல்லாக டஸ்டாக அப்படியே தட்டி விட்டு பரதேசி மாதிரி. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவரை பொழுது எடுத்து பெரியவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ராட்சாக்களுடைய பிரபுக்கள். ஆமென். நான் ஆசைப்படவே இல்லை. கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் தான் இயேசுக்காக ஊழியம் செய்வேன், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன், பாடுவேன். இது கனவுல கூட நினைச்சு சொல்லுவாங்களே, கனவுல கூட யோசனை கூட இல்லை. நீங்க யோசிக்காத காரியங்களை கத்திர வாழ்க்கை செய்வாங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் இல்லை உங்களுடைய அடையாளம். நீங்க இன்னைக்கு போறது பாதையெல்லாம் உங்களுடைய தரிசனத்தோடு தொடர்புடையது. நம்புறது மற்றும் உடைக்கப்படுற. எவ்வளவு உடைக்கிறாரா ஆண்டவர் சொல்ல, எவ்வளவு உடைக்க முடியுமோ உடைங்க. ஒரு மனுஷனை கத்த கையில் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆமென், இது வரைக்கும் நீ அவமானமே பட்டிருக்க மாட்டேன். ஆனா ஏசப்பதான் உங்களுக்காக வாழ்வான். நீ வந்து நிக்கிற தெரியுமா? அப்பதான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத அவமானத்தை பார்ப்பேன். உன்னை வேஸ்டா எல்லாரும் பார்ப்பாங்க. நீ பறந்ததே வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆமென். மனுஷன் பார்க்கறதுக்கு ஆண்டவர் பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம். சொல்லுவாங்க ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் சொல்லுவாங்க தானே? யாரெல்லாம் கேட்டுக்கிறீங்க? அது அப்படி சொல்லுவேன். எனக்கு அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, எனக்கு சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? இயேசு. அந்த இயேசு என்ன அறியாமலே வளர ஆரம்பிக்கிறான். இங்க யாராவது சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்க நினைக்கிறீங்கன்னா, சண்டே கிளாஸ் டீச்சர் யாராவது நல்ல கைத்துக்கு? சண்டே கிளாஸ் டீச்சர் 2 பேர்ல சண்டே கிளாஸ் எடுக்கிற இந்த டீச்சருக்காக நல்ல கை தட்டலாமா? அப்படி சொல்லுவேன். பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட சண்டே கிளாஸ் பிள்ளைங்க செய்கிற ஊழியம் பவர்ஃபுல்லான ஊழியம்.
ஒருவேளை சண்டே கிளாஸ் முடிய சேருமே, என்ன ஒண்ணுமே நடக்கலையே, பிரச்சனை இல்லை. உன் குடும்பத்துல இது வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறார். ஆமென். இப்போ சண்டே கிளாஸ்லயே ரொம்ப ஒரு பையன் அடங்காம துரு சுத்திட்டு இருப்பான் தெரியுமா? நான் சொல்லுவேன், அந்த பையன் தான் அடுத்த ஆரம்பிப்பாங்க. நம்புறவங்கள எந்த சபை சண்டே கிளாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த சபையை தான் கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார். ஆமென். எனக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. முன்னாடி ஒரு பையன் ட்ரௌசர் போட்டுட்டு எப்படா பிஸ்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பிஸ்கெட்டுக்காக அலைஞ்சு உட்காந்துருக்கான் தெரியுமா? அவனை கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்த போறான்னு அவங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்க முன்னாடி எத்தனை ஆவரம்பல உட்காந்துருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. எந்த சபையில சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் எழுப்புறாங்களோ அந்த சபை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குற சபையை மாறும். அவன் எந்த பிள்ளை சண்டே கிளாஸ் எடுக்குதோ அந்த பிள்ளை, நான் அப்படி சொல்றேன், சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சரை பார்த்து சொல்றேன், இனிமேல் சண்டே கிளாஸ் எடுக்க வர பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன், உங்களை நம்பி தான் கர்த்தர் அடுத்த 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த மதுரையில இது வரைக்கும் பார்க்காத எழுப்புதலை எல்லாம் தெய்வ பிள்ளையாகிய உங்களை கொண்டு என்ன கொண்டு சும்மாலாம் கர்த்தர் அழைக்கல, சும்மாலாம் அபிஷேகம் வைக்கல, சும்மாலாம் தரிசனத்தை வைக்கல, என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை கொண்டு ஏதோ காரியங்களை செய்ய போகிறார். நான் குப்பை பொறுக்கும் பொழுதுதான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா பாட்டு? உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாளோறும் பயன்படுத்தும். இந்த பாட்டு யாருக்கு தெரியும்? நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாளோறும் பயன்படுத்தும். இந்த பாட்டை பாடின இடம் சபையில இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல ஒரு கோணி பைய ஓடிட்டு பரதேசமா. எங்களுடைய சொத்துல என்னன்னா எங்களுடைய பொக்கிஷம், உடஞ்சி போன பாட்டில், பிளாஸ்டிக்கு, பேப்பரு, அட்டை, குப்பை, நாச்சம், இதெல்லாம் நீங்க வேணான்னு தூக்கி குப்பையில போட்டீங்கன்னா அதான் எங்களுக்கு வேணும். அந்த கோணி பையை போட்டு அப்படியே நடந்து போகும்போது அப்படியே முன்னாடி பாட்டில் இருக்கும், பாக்ஸ் இருக்கும், அப்படியே பிளாஸ்டிக் இருக்கும், அப்படியே அந்த நாற்று இருக்கும், அப்படியே அதில் கை வச்சு அப்படியே தூக்கி அந்த கோணி பையில போடும் பொழுதெல்லாம் உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா பயன்படுத்தும் உந்தன் சித்தம். ரொம்ப கலிஞ்சா இருக்கும் குப்பை, ரொம்ப நாத்தடிக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். பாத்ரூம் எல்லாம் எங்க தெரியுமா கொட்டுவாங்க? பாத்ரூம் எல்லாம் குப்பையில தான் கொட்டுவாங்க. அப்படியே புழுவா இருக்கும் குப்பையெல்லாம். நாய் செத்து போனா குப்பையில போடுவாங்க, பூனை செத்து போனா குப்பையில போடுவாங்க. நாற்றம் செம்ம நாத்தடிக்கும். நாங்களே நாத்தம் தான். ஆனால் நாற்றமா இருக்கிற ஒருத்தரை வாசமா மாற்ற முடியும்னா அதே சூழ்நிலை மாற்றம். பயங்கர நாத்து எங்க வழக்கம். அதை பார்த்து இந்திக்காரங்க சாதா கிண்ணத்தை நோக்கி அப்ப நாக்கி அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை நாள் ஆச்சு நீ குளிச்சு? 1 மாசம் தான் ஆச்சு. குளிர்காலம் வந்துச்சுன்னா 1 மாசத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் குளிப்போம். பாரு, நான் இவ்வளோ பரதேசியா இருப்போம், நாங்கள் எவ்வளோ பைத்தியக்காரனா இருப்போம்ல. ஆண்டவர்கிட்ட பல முறை கேட்டிருக்கிறேன், என்கிட்ட அப்படி என்ன ஆண்டவரே பார்த்தீங்க? ஆமென். பெங்களூர் பக்கத்தில் ஹோட்டல்ல வேலைக்கு போனேன். என்ன வேலைன்னா ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுறது. 2009 அந்த பாத்திரம் கழுவுற வேலைக்கு இன்டர்வியூ வச்சாங்க. என்ன படிச்சிருக்கு போய் கேட்டாங்க. சார் நான் 9th சார். இந்த ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுனா 10th படிச்சிருக்கணும். நீ எதாவது படிச்சு 9th சார். அப்போ உனக்கு கண்டிப்பா இந்த கம்பெனினா இல்லை, வேலை இல்லை சார். 10th படிச்சவனை விட நான் சூப்பராக பாத்திரம் கழுவுவேன் சார். எப்படியாவது அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இல்லைப்பா, நீங்கள் ஹோட்டலில் வேலை செய்யணும், அது பிடிச்சிருக்கணும். ஹோட்டலில் பாத்திரம் கழுவுறது கூட தகுதி இல்லாத என்ன ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க பெங்களூரில். ஆனால் இன்னைக்கு அதே பெங்களூர் பட்டணத்தில் அடிக்கடி ஆண்டவர் ட்ராவல் பண்ணேன், சபைகளில் பிரசங்கம் பண்ணேன். வரும்போது எப்படி வந்தேன் தெரியுமா? எனக்கு பஸ் ஃபேர் இல்லாமல் பக்கத்தில் ரூமில் ஒருத்தர் வந்து காலைல 3 வேலை 1 வேலை தான் சாப்பிடுவோம். அவங்க எப்போ கொடுத்தாங்களோ அப்போ தான் சாப்பிட முடியும். பெங்களூர் புதுசு. அவர் பஸ் ஃபேர் போட்டு வந்து என்னை வீட்டில் விட்டார். அட்கப்பட்டு வந்த இடத்துல நீங்கள் அதே பெங்களூரில் அந்த ஒரு ஃப்ளைட்டில் போய் இறங்குறதுக்கு அந்த உதவி செய்யலாம். பெங்களூர்லேருந்து தம்பி எங்கள் சர்ச்சுக்கு வரணும், உங்கள் டேட்டு வேணும். அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்க்காம இருந்தாங்க தெரியுமா? அதுக்காக இயேசுவுக்கு நன்றி. வேலை சேர்த்துருந்தாங்கன்னா அதே பெங்களூரில் இன்னும் என்ன தான் பண்ணியிருப்பேன். எத்தனை வருஷம் பாத்திரம் கழுவு தெரியுமா? 15 வருஷமா இந்த கம்பெனியில் பாத்திரம் கழுவு. அப்படிதான் சொல்லிக்க முடியல.
விதைப்பனது கூட கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான். அவன் சில வேலை கிடைக்காம போகுது தெரியுமா, அதுவும் நன்மைக்காகவே. ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பன்னி அதுக்கு என்ன தேவையோ பன்னி தேடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு பன்னியை விரட்டிட்டு அந்த நாத்தோ புழு அதில் கை வச்சு தான் எடுப்போம். குப்பை எங்களுக்கு என்ன தேவையோ அதில் கை வச்சு எடுத்து அந்த கோழி பேரை போடும் பொழுதுதான் திருக்கரத்தின் இசைக்கருவினாம் நாதோறு பயன்படுத்து முந்தன் சித்தம்பூ. ஆண்டவர் நினைச்சாரு, ஏய் என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்ல, என் கரத்தை இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில. நம்ம நல்லா கையை தட்டி அப்படி சொல்றேன். குப்பை பொறுக்கும் போது பாடின பாட்டே அவரால் கேட்க முடியும்னா சபையில பாடுற பாட்டு கேட்காம போவாரு. யாரும் நம்புறீங்க? நான் சபையில பாடுற பாட்டை உண்மையாகவே நாதானா என்னன்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு தெரியாது, திருக்கருனா என்னன்னு சுத்தமா தெரியாது. பாடுகிற எனக்கு அந்த அர்த்தம் என்னன்னு தெரியலனாலும் நான் ஒருத்தர் பாடுறேன் தெரியுமா, அவருக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன சொல்ற, உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது நல்லா தெரியும். நீ சொன்ன வார்த்தை நீ மறந்தா நான் மறக்க மாட்டேன். நம்பருக்கு மட்டும் 2 கையை உயர்த்தி குப்பை பொறுக்கும் போது பாட்டு அதே கேட்பாருன்னா நான் சபையில பாட இதையும் கண்டிப்பா கேட்பார். நம்பருக்கு 2 கையை உயர்த்தி நரம்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, உருவாகல, தரிசனம் உருவாகல. நல்ல சத்தமா அங்க இருக்கிற வீடுகளில் போயிட்டு மதிய நேரம்னா கதவு தட்டி, ஒவ்வொரு வீடா கதவு தட்டி, பையன் मुझे बहुत भूख लग रहा, मुझे खाने के लिए रोटी दे दो அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடா கதவை தட்டி பிச்சை எடுப்போம். ரொம்ப பசிக்குதையா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க. ஒவ்வொரு வீடா கதவை தட்டி பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் பிச்சை எடுப்போம். அப்பாவுக்கு அடிப்பட்ட இருக்காது, அடிப்பட்ட மாதிரியே கட்டு போட்டு வண்டியில் தள்ளிட்டு போய் பிச்சை எடுப்போம். அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு அவங்க ஒரு பக்கம் பிச்சை எடுப்பாங்க, தம்பி ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். சாய்பாபா கோயில் வாசலில் பிச்சை எடுத்திருக்கிறோம், மற்ற இந்துக்கள் கோயில் வாசலில் பிச்சை எடுத்திருக்கிறோம், கடைகளில் போய் பிச்சை எடுத்திருக்கிறோம், வீடுகளில் பிச்சை எடுத்திருக்கிறோம். முன்னாடி என்ன பிரச்சனை பண்ணுகிறேன்னா, குப்பை பொறுக்கினவன், பிச்சை எடுத்தவன், கூடாரத்தில் வாழ்ந்தவன், மாடு மேய்ச்சவன், பேக்ரவுண்ட் இல்லாதவன், படிப்பறிவு இல்லை, சபை கூட்டிட்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்லை, வசனம் சொல்லி கொடுக்கறது கூட யாரும் இல்லை. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்டு என்ன ஆண்டவரே பார்த்தீங்க, உங்க முன்னாடி என்ன பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? எந்த தகுதியுமே இல்லை. ஆமா தானே? படிப்பு இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, அழகு இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை, ஜீரோ. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், என்ன தெரியுமா? என் எலும்பு, என் நரம்பு, என் தசைகளுக்குள்ள எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே தகுதினா நான் தான் சொல்லுவேன், என் மேல வச்ச தரிசனம், என் மேல வச்ச அழைப்பை நான் அடையாளப்படுத்தும். யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க, யாருமே எங்களை நேசிக்க மாட்டாங்க. குப்பை பொறுக்கிற யாராவது மதிப்பாங்களா? யாருமே மதிக்க மாட்டாங்க. நிறைய நாட்கள் அன்புக்காக எங்க இருக்கும்,
கிரவுண்டில் மைதானத்தில் உட்காந்து ஏன் நாம மட்டும் குப்பை கொடுக்குறோம்? படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா அப்படியே ஏங்க வச்சேன் நமக்கு, பேக்கை தூக்கிட்டு ஸ்கூல் பார்த்தா அப்படியே ஏங்க வச்சேன் நமக்கு. ஆமென். சொன்ன மனுஷன் முகத்தை பார்க்குறான், பேக்ரவுண்டை பார்த்து உயர்த்துகிறவர் அல்ல, உன் படிப்பை பார்த்து உயர்த்துகிறவர் அல்ல. ஆமென். உன் வசதியை பார்த்து, உன் படத்தை பார்த்து அப்படி சொல்ல ஒருவேளை மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி என் பேருக்கு முன்னாடி பெரிய டிகிரி படிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா மற்றவங்கிட்ட இல்லாத தரிசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. மற்றவர்களுக்கு கிடைக்காத கிருபை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் அடையாளம் சொல்ல, இந்த அபிஷேகம் என்னை அடையாளப்படுத்தும், என்னை அடையாளப்படுத்தும். நம்புறவங்க அடையாளப்படுத்தும். ஒரு 10 நிமிஷம் ஓகேவா? இல்லை ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் சூப்பர். கதை நல்லவர். நீ கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறான், சில அடையாளப்படுத்த போகிறீங்க அப்படி சொல்லுவேன். ஒருத்த மேல கர்த்தர் கிருபை வச்சிட்டாருன்னா இது வரைக்கும் வராத ராகம்லாம் வரும். நம்புறவங்க, ஒருத்த மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சுட்டாருன்னா இது வரைக்கும் யாருக்கும் வராத வெளிப்பாடுலாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா திரும்பி பார்க்கிற அளவுக்கு யாராயம இது உன் படிப்பை பார்த்துலாம் இல்லை, இது உன் அழகை பார்த்து, உன் பேக்ரவுண்ட் பார்த்து, உன் திறமையை பார்த்துலாம் இல்லை. அவர் உன் மேல வச்சு கிருபையை பார்த்து உலகம் உன்னை திரும்பி பார்க்கும், சொந்தக்காரங்க உன்னை திரும்பி பார்ப்பாங்க, உறவுகள் உன்னை திரும்பி பார்ப்பாங்க. இன்னைக்கு வேணாம்னு சொன்னவங்களே உன்னை தேடி ஓடி வருவாங்க. ஆமென். சாமுவேல் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே முதல் பிள்ளையை பார்க்கறது இவனா, ஆண்டவர் சொல்லி இவன் இல்லை ரிஜெக்ட். ரெண்டாவது பிள்ளை இவனா, இல்லை இவன் ரிஜெக்ட். மூணாவது பிள்ளை இவன் ரிஜெக்ட். நாலாவது பிள்ளை இவன் ரிஜெக்ட். 7 பிள்ளைய முன்னாடி வந்து 7 பேரும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவர்களில் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. என்னோட கேள்வி, 7 பேருக்கு இருக்கிற மாதிரிதான் எலும்பு தாவீதுக்கும் இருக்கு, தாவீதுக்கு இருக்கிற மாதிரிதான் நரம்பு இந்த 7 பேருக்கும் இருக்கு. அவன் தானே. ஆனா இந்த 7 பேருக்கிட்ட இல்லாத ஒண்ணு அப்படி என்ன அவன் கிட்ட இருக்கு? அவன் சின்ன பையன், தகுதி இல்லை, 17 வயசு தான். இவங்க ஹைட்டு வெயிட்டு சூப்பரா இருக்கிறாங்க, நல்ல அனுபவம் இருக்கு. இவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு அப்படி என்ன தாவீதுக்கு இருக்கு? சொன்னதான் தரிசனம். சவுல் ஆட்சி பண்ணும் பொழுதே நான் சொன்னேன் தெரியுமா? தாவீது பறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் தெரியுமா? ஆமென். இப்ப சொல்றாங்க என்ன, இவன் பிள்ளை இவ்வளவு தானப்பா அப்படின்னா, இல்ல இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். அவன் அழைச்சிட்டு வரன்னு சொன்ன உடனே இப்ப எந்த அண்ணன்களே நீ ஒழுங்கு ஆடு மேய்க்க கூடாதுன்னு சொல்லி வேணான்னு அனுப்புனாங்களோ அவங்களே கூப்பிடுறதுக்கு ஆட்களை அனுப்புகிறார். ஆமென். சரி, அவனை வேணான்னு சொன்னவங்க கைப்பிடிச்சு பக்கத்துல கைப்பிடிச்சு கொண்டு வேணான்னு சொன்னவங்க நீ தான் வேணும்னு சொல்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. உன்னை பிடிக்கலன்னு சொன்னவங்க உன்னை தவிர வேற யாரையுமே எனக்கு பிடிக்கலாமான்னு சொல்ற நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லை. என் குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தான் தடன்னு சொன்னவங்க சொல்லுங்களேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே நீ தானே சொல்ற நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லை. ஆமென். உன்னை தரித்திரன்னு சொன்னவங்க ஆசீர்வாதம் சொல்ல போறாங்க. ஆமென். நீ வேஸ்ட்னு சொன்னவங்க தான் உன்னை பெஸ்டா பார்க்க போறாங்க. உன்னை லாஸ்ட்னு சொன்னவங்க தான் உன்னை ஃபர்ஸ்டா பார்க்க போறாங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தாவீது ஓடி வரான். இப்போ இவங்களுடைய என்னன்னா, டேய் எங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உன்னை என்னடா சின்ன பையன் உன்னை செலக்ட் பண்ண போறாரு. ஆமா தானே, 7 பேர் ஹைட்டு வெயிட்டு சூப்பரா, எங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உன்னை என்னடா செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அற்பமா பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, இவங்க எல்லாம் அவன் லாஸ்டா பாக்குறாங்க. தாவீது எத்தனாவது பையன்? 8வது பையன். அப்ப தாவீது என்னது? லாஸ்ட். ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? முதல் 8ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். 8ல இருந்தவன் லாஸ்டா இருந்தவன் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்டா தெரிஞ்சான். குடும்பத்திற்கு லாஸ்டா இருக்கலாம், வேஸ்டா இருக்கலாம், கர்த்தர் உன்னை பெஸ்டா பார்க்கிறார். நம்புறவங்க நல்லா கையில தட்டி இப்போ சாமுவேல் தன்னுடைய அபிஷேக தைல கொம்பு அபிஷேகத்தை எழுதினான். நம்புறேன் இன்னைக்கு சில பிள்ளைகளை அடையாளப்படுத்த போகிறார் இவன் தான் சொல்லி.
யாரெல்லாம் உள்ளத்துக்குள்ள ஜெபிக்கிறீங்க? அது நானும் அது கூட நம்புறீங்களா? நானா எப்படி ஆராதிப்பேன்னா பக்கத்துல உட்காந்து என்னை பார்த்து ஒரு பைத்தியமா இருப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க. யார் பாடுறாங்க, என்ன பாட்டு பாடுறாங்க, அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆராதிக்கிறது கத்துறேன். அந்த உள்ளத்துல ஏக்கத்தை அறிந்தவர். அப்பா பாஸ்டர் இல்ல, அம்மா விசுவாச ரட்சி கூட பண்ணல. எங்க குடும்பத்துல யாருமே இல்லை. குப்பை பொறுக்கின குடும்பம். இது வரைக்கும் யாரும் ரட்சிக்க பண்ணல. நான் என்னையே சபைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க எங்க அம்மா எங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருந்து எனக்கு பைராக்கியம் என்ன தெரியுமா? இயேசுக்காக நான் யாரை வேணா தூக்கி போட ரெடி. அப்பாவை அம்மாவை கூட பிறந்தவங்க எல்லாரையும் இயேசுக்காக யாரை வேணா தூக்கி போட ரெடி. ஆனா யாருக்காகவும் இந்த இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நல்லா இருக்கும்போது என்ன தேடி வரல. ஆமென். நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கும்போது நான் தேடி வரேன். நான் என்ன நினைச்சேன்னா, தாத்தா பாட்டியோட கூட வராது, அப்பா அம்மாவோட கூட வர பக்கத்துல ஒரு எனக்கு கல்யாணம் ஆயிடு, எனக்கு ஒரு குழந்தை வந்து நானும் கூட வரது தான் வாடும் குப்பை பொறுக்கிட்டு. இதான் இது என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம். நான் பிறந்தது குப்பை பொறுக்கிறவங்களுக்கு பையனா பிறந்தேன். ஆனா என் மக பாஸ்டர் பிள்ளையா பிறந்தான். ஆமென். இது ரொம்ப நல்லதில்ல. உங்க கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற திட்டத்துக்கு நீங்க போட்டு வச்சுக்கிற திட்டம் ரொம்ப சின்னது. இது கிடைச்சா, இது செஞ்சா, இது நல்லா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? அது ரொம்ப சின்னது. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. தாய் உருவாக்கம் என்கிற பாடலை நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி, குப்பை பொறுக்கின ஒரு பையன் பாட்டு இருந்தா யாரும் கேட்க போறாங்க? எந்த நீங்க பேக்ரவுண்ட் தானே பாக்குறாங்கல்ல, எல்லா பேக்ரவுண்ட் தான் பாக்குறாங்க. நீங்க பாக்குறது எல்லாமே நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம என்னுடைய முதல் பாடல் ஒரு கம்பெனியில் எடுத்துட்டு போய் கொடுக்குற தேவைகளை அறிந்தவரேன்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டு முன்னாடி எடுத்துட்டு போய் வரும்போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பாட்டா? நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த பாஸ்டர் கூட வந்ததால நான் உட்கார வச்சு பேசுறேன். நீ கூட வெளியே இருந்தேன்னு சொல்லி வெளியே இருந்து அந்த நேரத்தில் எனக்கு எப்படி முகம் வச்சுக்கிறது தெரியல. பக்கத்துல பாஸ்டர். அந்த சூழ்நிலை சமாளிக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சேன். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள பயங்கர வலி இருந்துச்சு. ஆமென். ஆமா தானே? அந்த சிரிப்புக்குள்ள சிலத்துல அவங்கள அவமானப்படுத்திடுவாங்க. அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்போம். கரெக்டா? அந்த இடத்துல இருந்து வெளியில் வரணும். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு வலி மறந்துருக்கும் தெரியுமா? அந்த வலியை அறிந்தவர் இயேசுவர் மட்டுமே. இதெல்லாம் ஒரு பாட்டா? இதுக்கப்புறம் நான் பாட்டை எழுதல. ஏசப்பா பாட்டு நீங்க எனக்கு கொடுக்காதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். பாட்டு எழுதுறதுலாம் ஒரு தகுதி வேணும். ஆமா தானே? நான் கூட பக்கத்து வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்காக தான் வந்தேன். அதெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஏசப்பா எனக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க. எவ்வளவு அவமானப்பட்டு நான் வெளியே நான் பாட்டு எழுதுன்னு சொன்னேன்னா என்னை எவ்வளவு அவமானப்பட்டு ரிஜெக்ட் பண்ணி. ஆமென். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். எங்க வெட்கப்படுகிறியோ அங்கேயே ஒண்ணு நல்ல நம்புறீங்க சொல்லுங்க. நீங்க இந்த பாடலை யூடியூப் ரிலீஸ் பண்ண இது வரைக்கும் 78 லட்சம் பேர் இந்த பாடலை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் இதை கனவுல கூட நினைக்கல. இந்த பாடல் இந்த சபைகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீங்க ரெஸ்டே இல்லை, டேட்டே இல்லை, அப்படி ஓடிட்டு இருக்கும். இசப்பா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்க இசப்பா, தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னா, நீ தானடா பாடின குப்பை பொறுக்கும் பொழுது நான் பாடின என்ன பாடினேன்? நாதோறும் பயன்படுத்தும் நீ தான் அதை குப்பை பொறுக்கும் போது பாடினேன். வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை நீ தானே பாடினேன். நாதோறும் உண்மையாவே பாட்ட நான் மறந்துட்டேனே. பாடலை கேட்டு அவர் மறக்கல. ஆமென். ஜெபிச்ச நீங்க மறந்திருக்கலாம். ஜெபத்தை கேட்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க, ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆமென். இந்த கிறிஸ்துவ சமீபத்தில் யூடியூப்ல டாப் 5 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாட்டுல டாப் 5 சாங்ஸோட லிஸ்ட் ஒரு டிவி சேனல் வெளியிட்டாங்க. முதல் இடத்துல எந்த சாங் இருக்கு? ரீசெண்டாக வந்த சாங்ல அதுல ஆண்டவர் லாஸ்டா இருந்த என்ன ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சு இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. நல்ல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒரு என்ன தெரியுமா நான் பண்ணேன்? என் வாழ்க்கையில் அவமானம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு. சொல்றதுக்கு நேரம் ஒரு 10 ரூபாய் கீழே கிடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி தெருவா அலைஞ்ச நாட்கள் இருக்கு. 2000 ரூபாய் வீட்டு வாடகை சென்னையில கோடம்பாக்கத்தில், ரொம்ப சின்ன வீடு.
அந்த 2500 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியாம அவசர நீலாம் உனக்கு வாடகை கட்டுறதுக்கே வக்கு இல்லை, நீலாம் இதுக்கு பயப்படுத்திக்கிட்டு. இந்த வார்த்தை எவ்வளவு அவமானப்பட்டது தெரியுமா? பயங்கர கடன் பிரச்சனை. யாருமே கூட சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணும்போது வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கூடவே இருப்பேன் சொல்லுவாங்கல்ல. நான் சொல்றேன், அது மாதிரி ஒரு பொய் வேற எதுவுமே இல்லை. ஆமென். இந்த பொய்யை சொல்றதே பாஸ்டர் தான். இந்த வார்த்தைக்கெல்லாம் சொந்தக்காரர் இயேசு மட்டும்தான். உன் கஷ்டத்திலையும் உன் நஷ்டத்திலையும் உன் துன்பத்திலையும் உன் இன்பத்திலையும் கூடவே இருப்பேன். இந்த உபத்திரவத்தில் நான் சொல்றேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலதான் இந்த இடத்துல என்ன கர்த்தர் அந்த உபத்திரம் என்ன கொண்டு வந்து எடுத்துறது. ஆமென். என் வாழ்க்கை அப்படியே இயேசு கொடுத்துட்டு தான் ஒரு கடங்காரன் வாழ தகுதி இல்லாதவன் குப்பை பொறுக்கணும் பிச்சை எடுத்தவன் என்ன போய் ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்களே. நானா ஊழியம் 2008 வரைக்கும் குப்பை பொறுக்கினேன். 2012 அப்புறமா தான் ரெகுலரா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். 2013 தான் முதல் யூத் மீட்டிங் அட்டன் பண்றேன். அந்த யூத் மீட்டிங்ல என் வாழ்க்கை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். 2014 ஒப்பு கொடுத்தேன். 2015 என் வாழ்க்கை இயேசுகிட்ட கொடுத்தேன். 2016 என் வாழ்க்கை இயேசுகிட்ட கொடுத்தேன். நான் ஒவ்வொரு வருஷமும் 9 முறை எதுவும் நடக்கலையானா, நீ என்னைக்கு நான் இயேசுக்காக வாழ்வன் உன் காலை முன்னாடி வைக்கிறியோ அன்னைக்கு உன்னோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுன்னு அவர் சொல்றேன். ஆமென். நான் அப்படி சொல்றேன். இன்னைக்கு சில பிள்ளைகளை கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறார். இவன் தான் ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் பிள்ளைய ஒருத்தர் ராஜா அபிஷேகம் பண்ண போறேன். யாருன்னு சொல்லல, யாரு கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர்னு எனக்கும் தெரியல. ஆனா கர்த்தர் எனக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். நம்புறவ மற்றும் அவன் அடுத்த 5 வருஷத்துல இந்த சபை ஒரு மெகா சர்ச்சா மாறும். அதுக்கு இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன்னா ஊழியக்காரனா வரணும்னு நீங்க ஆசைப்படல, ஊழியர் செய்யணும் நீங்க ஆசைப்படல, கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்த வரைக்கும் நான் உனக்கு கைவிட மாட்டேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் என் வாழ்க்கைய யாருக்கு எவ்வளவு கடன் தரணுமோ அந்த கடன் எல்லாம் எழுதி நவம்பர் மாசம் 21 நான் ஊழியத்துக்கு கூடும்போது நான் இதான் இசப்பா நான் ஒரு கடன்காரன், என்னை வச்சதான் செய்ய முடியும்னா செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையில முட்டி போட்டு, ஆனால் நான் அவருக்கு ராத்திரி 11:30 மணிக்கு முட்டி போட்டு நான் எழுதின அந்த டைரி அப்படியே மேலே தூக்கி காட்டி, இதான் நான் அவர் கடன்காரன் வேஸ்ட், என்ன போய் ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்களேன்னு சொல்லி என் வாழ்க்கை 100 இயேசுகிட்ட கொடுத்தேன். அன்னைக்கு கையில் எடுத்தவர் இன்னைக்கு நான் கனவுல கூட நினைக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த பிள்ளை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டுதான் கர்த்தர் தேசத்துல பெரிய காரியம் உண்டாக்க முடியும். அது யாரா இருக்கணும், அதுக்கு படிப்பு அவசியம் இல்லை, வயசு அவசியம் இல்லை, தரம் அவசியம் இல்லை, தரிசனம் உனக்குள்ள இருந்தா போதும். இயேசுக்காக நானும் எதாவது செய்யணும் வைராக்கியம் உனக்குள்ள இருந்தா போதும். நான் இப்படி கேட்கிறேன். நான் இது வரைக்கும் சண்டே கிளாஸ் எடுக்கல, ஆனால் நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு சண்டே கிளாஸ் எடுக்கணுன்ற ஒரு தாட் உள்ளத்தில் இருக்கு. ஆனால் தெரியாது, ஆனால் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? நல்லா கை தூக்கணும். இது வரைக்கும் நான் சண்டே கிளாஸ் எடுக்கல, உங்களுக்கு யாரும் இது நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட் தான் கை தூக்கணும்ல, அந்த கையை கர்த்தர் பிடிப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா, கை தூக்குறது வந்து கை தூக்குற நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கப்படுறேன். நான் இயேசுக்காக வாழ போறேன், சண்டே கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இன்னும் சூப்பராக ஊழியம் செய்ய போறேன், சண்டே கிளாஸ் முன்ன விட இப்போ செம்மையா செய்ய போறேன், சண்டே கிளாஸை தாண்டி யூத் மீட்டிங்கும் செய்ய போறேன்றவன் அந்த அம்மா அந்த பாட்டியம்மா தூக்குறாங்க யூத் மீட்டிங். ஒரு அம்மா 75 வயசு 72 வயசு ஒரு சபையில என்கிட்ட சொல்றாங்க, என்னன்னா அம்மா ஐயா இயேசுக்காக ஊழியம் செய்யணும், அதுக்காக எனக்கு அந்த அம்மா 72 வயசு. அந்த வைராக்கியத்தை பாருங்க, 72 வயசுலயும் இயேசுக்காக நிற்க முடியும்னா வாலிப வயசு. நான் சொல்றேன், வாலிப வயசுல நான் 26 வயசுல இயேசுகிட்ட ஊழியத்தை கொடுத்துட்டு, நான் ஒருவேளை என் வாழ்க்கையை நான் இயேசு கொடுக்காம மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் நான் சொல்லுவேன். 26 வயசுல என் வாழ்க்கையை நான் இயேசுகிட்ட முழுமையா ஒப்பு கொடுத்தேன். 2 பிள்ளைங்க, வழி இல்லை, மைனஸ், கடன்காரங்க டார்ச்சர், சாப்பாட்டு கூட வழி இல்லை. அந்த சூழ்நிலை என் வாழ்க்கை, நான் ஒருவேளை அந்த நேரத்துல என் சூழ்நிலையை பார்த்து நான் கொடுக்காம இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா?
என் தாய் உருவாகம் என்கிற பாடல் கண்டிப்பாக வெளியில் வந்திருக்கும். ஆனால் அதை எடுத்து அந்த ஆரம்ப கதாநாயகத்துக்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராவது எழுதியிருப்பாங்க. நான் உட்காந்து அந்த பாட்டு ஐயா உங்கள் பாட்டு ரொம்ப சூப்பர் இதான் சொல்லியிருப்பேன். எதை பற்றி நான் சொல்கிறது புரியுது. கரெக்டான நேரத்தில் அர்ப்பணிச்சதால உனக்கு வர வேண்டியது கர்த்தர் உனக்கு தான் கொடுப்பாங்க. அதுவே எத்தனை ஃபேமஸான ஊழியக்காரங்க இருக்காங்க, எத்தனை வர்ஷிப் இருக்கிறாங்க, எத்தனை பாஸ்டர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் கொடுக்காம ஏன் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, எதையுமே எதிர்பார்க்காம எனக்காக வாழ்வேன்னு சொல்லி உன் கால் எடுத்து வச்சு தெரியுமா, அதை நான் மறக்க மாட்டேன். ஆமென். யாரும் சொல்ல முடியும் நீங்க இயேசுக்காக என் வாழ்க்கையை கொடுக்குறேன். உண்மையா என் வாழ்க்கையை நான் இயேசுக்காக கொடுக்குறேன். 2 நிமிஷம் நான் முடிக்கிறேன். நான் என் வாழ்க்கையை இயேசுக்காக கொடுக்குறேன். உண்மையா? அப்படி கண்ண மூடுங்க. எல்லாரும் கண்ண மூடி. தேங்க்யூ ஜீசஸ். உங்க எலும்பு, உங்க நரம்பு, உங்க தசைகள் எதுவுமே உருவாகல. அதுக்கு முன்னாடியே கத்திர உங்க தரிசனத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கத்திர அடையாளப்படுத்தி காட்ட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நிரப்ப போகிறார். நான் வாழ்ற இயேசுக்காக, நான் நிற்கிற இயேசுக்காக. அப்படி யாராவது இருப்பீங்கன்னா, அப்படி இருக்கிற இடத்துல உங்களை யாருமே பார்க்கல, அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று கொஞ்சம் அப்படி முன்னாடி வர முடிஞ்சா இந்த இடத்துல வந்துருங்க. நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். நான் இயேசுக்காக நிற்கிறேன் இந்த இடத்துல. அப்படி எல்லாரும் கண்ண முடிக்கல. கர்த்தர் நல்லவர். தரிசனம் உருவானது. நான் நம்புறேன். நான் நிறைய வாலிபர்களை பார்க்கிறேன். ஆமா, முடிஞ்சு அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையை உயர்த்தி சொல்லுகிறேன். நீங்க பேசுங்க. எல்லாரும் கண்ணை மூடி தயவு செய்து இந்த நேரத்தை அப்படியே உங்க தேவ சமூகத்தில் விட்டுருங்க. கண்ணை மூடிடுங்க. ஆண்டவர் சாமுவேல் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இவனா இவனா இவனான்னு எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டே வரான். தாவீது வந்து நிற்கும் பொழுது இவனா, இப்ப அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கையில எல்லாத்தையும் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. காதுகள்ல கேட்ட சத்தம் நம்புற கர்த்தருக்கு அடையாளப்படுத்த போகிறார். இஷலதர அப்படி நீங்க பேசுங்க. உள்ளத்துல என் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குறான். இஷபலதர கடதர பரியாதர தரிசனம் உருவானது. சாமுவேல் நம்முடைய தைல கும்பிய தைல கும்ப அப்படியே திறந்து ஆண்டவரே இவனா இவனான்னு கேட்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு சத்தம், இவன் தான் இயேசுவின் நாமத்தினால் அந்த கும்பின் அபிஷேகத்தை உன் தலை மேல ஊற்றி பெற்றுக்கோ. எல்லாரும் உன்னை புறக்கணிக்கலாம், எல்லாரும் உன்னை வேஸ்ட் சொல்லலாம். ஆனா நீ சாதாரணமானவனா இல்ல. எலும்பு, நரம்பு, தசைகள் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே இயேசு மேல கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப இருக்கிற உன் நிலைமை எல்லாம் அது நிரந்தரம் இல்லை. இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய 1000 மடங்கு, கர்த்தருடைய 1000 மடங்கு பெற்றுக்கோ. இயேசு நிரப்புறார். அந்த பொங்கை அபிஷேகத்தை உன் தலைமையில சத்துருக்களுக்கு முன்னாடி இயேசுவை வேஸ்டா பார்க்கிற சில சத்துருக்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவங்க தானால உருவாக்கல, கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தரே உருவாக்கினார். இயேசுவின் நாமத்துல இவன் அபிஷேகம் பண்ணி சொல்லுகிற சத்தம் பெற்றுக்கோ. Yes.
இதான் ஏசப்பா, நான் இதான் என் குடும்பம், இதான் என் சூழ்நிலை, இதான் என்னுடைய நிலைமை, இதான் என்னுடைய உறவு, இதான் என் சொந்தம், இதான் என் கணவர், இதான் என் மனைவி, இதான் என் பிள்ளைங்க. அவர் மனாந்தரமா இருக்கிறார், அவர் வெறுமையா இருக்கிறார், அவர் தோற்று போனவர், எந்த தகுதியும் இல்லை, அனுபவம் இல்லை. அப்படி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னா நான் முட்டி போடல, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னா நான் உங்க சமூகத்தில் வந்து என்ன ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்க ஒப்பு கொடுத்துருக்கிறேன். யாரும் சொல்ல என்னை கொண்டு ஏதாவது செய்ய மாட்டான். குப்பை பொறுக்கணும் அந்த தம்பி அந்த பையனையே உங்களால் பயன்படுத்த முடியும்னா, குப்பை பொறுக்கணும் அந்த அண்ணாவை பயன்படுத்த முடியும்னா, என்னையும் உங்களால் பயன்படுத்த முடியும். ஏசப்பா பிச்சை எடுத்தவனையே உயர்த்தி வைக்க முடியும்னா, என் பிள்ளையை உங்களால் உயர்த்தி வைக்க முடியும். ஏசப்பா யாரெல்லாம் சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி உங்க சமூகத்துல அப்பா சமூகத்துல ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது. இன்று முதல் அவன் ஆசீர்வதிக்க போறேன். இன்று முதல் அவன் ஆசீர்வதிக்க போறேன். இன்று முதல் இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இனி கர்த்தர் தான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் எல்லாம் என்னென்னலாம் துக்க நாட்கள் இருக்கும், அந்த ஒரே துக்க நாட்கள் எப்ப முடியும் எப்ப முடியும்? இதோ கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறார், உன் துக்க நாட்கள் அது முடிந்து போறதே. நீ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, நீ சபைக்கு வரும்போது இந்த பிரச்சனை நீ பார்க்க போவது இல்லை. துஷ்டனை நீ ஒரு வழியை சங்கரிப்பது இல்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி உங்க வாழ்க்கையில் நீங்க காணப்போவது இல்லை. இன்னைக்கு பார்க்குற அவமானத்தை நீங்க பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனை நீங்க சந்திக்க போறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பூட்டப்பட்ட கதவுகள் இனி உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நீங்க தட்டி திறக்காத கதவுகள் எல்லாம் நீங்க கால் வைத்தாவே திறக்க போகுது. இயேசு நாமம் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்ல பண்ணலாம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி உழைத்திடுவே. ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீர்கள் உன் சேவைக்கு. என்னை அழைத்தீங்களப்பா, அழைத்தீர்கள். அதை நான் மறப்பேனோ? அதை நான் மறப்பேனோ? உமக்காகத்தான் வாழுகிறேன், உமைத்தானே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, உமக்காக மாத்திரமே நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் ஜீவன் இருக்கும் வரை உமக்காகவே வாழ்வோம். ஆண்டவரே, உங்க பிரசனத்தை நாங்கள் சுமந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் எல்லா காலத்திலும் ஆண்டவரே உமது பிரசனத்தை சுமந்தவராக ஆண்டவரே, நாங்கள் உருவாக்கும் இப்பதாக தரிசனத்தை வைத்த தேவன். ஆண்டவரே, நீங்களை எடுத்து ஆண்டவரே காக்கும் உங்கள் விழுந்தத்தக்கதாக ஆண்டவரே பிரசனத்தினால் நீங்களை நிரப்பப்படுவதை நன்றி செலுத்துகிறோம். காக்கோ உங்களுக்கு முன்பாக மண்டியிட்டோம். விழுந்து போகின்றது போல உங்களை அடிமைகள் முனை வைத்திருக்கிற எல்லா கட்சிகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே விடுதலையாக்கிறதை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாங்கள் முடிகிறதுக்கை நன்றி செலுத்துகிறோம். அதிகாரமுள்ள நாமம் ஆண்டவரை வெளிப்படுறதுக்கை நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உருவாகி முன்பதாகவே நீரில் தரிசனத்தை வைத்து பிரசனத்தை அளவில்லாமல் ஊட்டியிருந்ததை நன்றி செலுத்துகிறோம். ஒரு பிரசனத்தினாலே தாங்கள் விழுகிறதுக்கை நன்றி செலுத்துகிறோம். எல்லா கட்டுகளும் மறைகிறதுக்கை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரை பார்க்கிறீர், எல்லா கணத்திற்கும் பார்க்கிறீர். நீர் ஒருவரை மகிமை நிறைந்த ஒரே மகனை நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபம் பண்ணி ஆராதனை நிறைவு செய்யலாம். உண்மையாகவே இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் நிறைவாயிருக்கிறது. தெய்வ பிரசனத்தை சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரை அனுபவிக்க கற்று உதவி செய்திருக்கிறார். உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில இந்த நாளை மறக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல ஊற்றி இருக்கிறார். அருமையான பாசம் ஆர்வம் பால அவங்க மூலமாய்
நீங்க எதிர்பார்த்த, நீங்க காத்திருந்த, நீங்கள் நம்பி வந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமான அநேக வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. அநேகரை ஆண்டவர் பர்டிகுலரா ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய், உங்களுடைய இருதயத்துக்கு நேராய் ஸ்தோத்திர கர்த்தர் பேசினதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. இதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஸ்தோத்திர இந்த அபிஷேகத்துல தேவனுடைய தெரிந்தெடுப்புல நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. இந்த திருச்சபையில கர்த்தர் உங்களை வைத்து ஸ்தோத்திரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஸ்தோத்திரம் நீங்க சாட்சியில கேள்விப்பட்டது போல, வார்த்தையில கேள்விப்பட்டது போல நீங்க இப்ப இருக்கிற நிலையில் அல்ல. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னது போல இனி வரும் நாட்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுக்காக பயன்படுகிற நாட்களாய், தெரிந்தெடுக்கப்படுகிற நாட்களாய் கண்டிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதித்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல பாடல்களை தந்தவர், ஆராதனை தந்தவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை அருமையான பாஸ் மூலமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாய் ஜெபித்தோம், ஆயத்தப்பட்டோம். ஸ்தோத்திரம். அதற்குரிய பலனை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திர பாச ஆர்வம் அவங்களையும் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள் கர்த்தர் இந்த நாட்களில் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஊழிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னும் பெருகப்படும்படியாய், இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னும் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் நம்மத்திலே கர்த்தர் அவங்களை குடும்பமாய் கொண்டு வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும்படி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் இந்த இடத்துல நடைபெறுவதற்கு அநேக திருச்சபை மக்கள் உழைத்திருக்கிறாங்க, அநேக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய பலனை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தந்ததற்காக, எங்களோடு பேசினதற்காக, எங்களை பயன்படுத்த போகிறதற்காக ஆண்டவரே, பாசவங்க வாயில சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இனி வரும் நாட்களிலே பல மடங்காய் ஸ்தோத்திரம் இந்த ஊழியம் வளர்ந்து பெருக, திரளான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல சேர்க்கப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்போது நிறைவாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.